வணக்கம். நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா abstract. போன வீடியோல நம்ம வந்து overriding, binding, polymorphism பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் தான் abstract. Abstractங்கிறது என்ன? What is abstract? What is abstract class? What is abstract method? Why do we go for abstraction and the abstract classes and methods? What is the use of this? So இதெல்லாம் நம்ம இந்த செஷன்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போவாங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப ஈஸி தான். ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? What is abstract? அப்படின்னா abstract is a keyword used to create unfinished method or class. அவ்வளவுதான். Abstract is a keyword used to create unfinished method or class. ஒரு unfinished method வந்து ஒரு unfinished class create பண்றதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்றோம், abstract யூஸ் பண்றோம். அதாவது when the method is declared as abstract, the method is considered as incomplete method. The method will not have a body. அது ஒரு incomplete method இருக்கும். abstract அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு incomplete method தான் இருக்கும். அதாவது you will not have body to the abstract method. அப்ப abstract classனா ஒண்ணுமே இல்ல, class which has abstract method or methods is considered as abstract class. அவ்வளவுதான். அதாவது ஒரு ஏன்னா automatically it becomes an abstract incomplete class இல்லையா? ஒரு கிளாஸ் உள்ள ஒரு abstract method இருக்கு அப்படின்னா that is incompleted. That class is incomplete class. Automatically it becomes a abstract class. So a class which has abstract method must be defined as abstract class. ஏன்னா நீங்க ஒரு கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் உள்ள abstract method இருக்குனாலே அந்த கிளாஸை எப்படி தான் நம்ம வந்து எழுதணும், abstract class-ஆ தான் எழுதணும். abstract கொடுத்தே ஆகணும். ஏன்னா அது ஒரு incomplete class ஆயிடுது. சரி, எதுக்காக இந்த incomplete method வைக்கும் அதை நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி இன்னும் சில கீவேர்டு கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. அது பாருங்க, a class which extends an abstract class must override and define the abstract method of the abstract class. அதாவது இந்த abstract class-ஐ எந்த கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுதோ, இதுக்கு subclasses create பண்ணோம் அப்படின்னா that subclass must override the abstract method. அந்த abstract method கண்டிப்பா override பண்ணி define பண்ணணும். அதனால abstract class cannot be instantiated. இப்ப abstract classனா incomplete class இல்லையா? அப்ப அதுக்குள்ள incomplete method கண்டிப்பா இருக்கும். அப்படிங்கும்போது அந்த கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண கூடாது. So abstract class cannot be instantiated. அதே மாதிரி but abstract class reference, அதாவது abstract class reference can be instantiated to its subclasses. ஒரு abstract class reference இருக்கு, அந்த reference நம்ம என்ன பண்ணலாம், subclasses instantiate பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, இது எதுக்காக abstract class பார்த்துடலாமா? சோ பாருங்க, இப்போ நம்ம லாஸ்ட் பாலிமார்பிசத்துக்கு பார்த்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றோம். இப்போ EMP ன்னு ஒரு கிளாஸ், அதுல காமன் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர்ஸ் வைப்போம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எஸ். இப்போ பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் EMP. அந்த கிளாஸை நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்டா கிரியேட் பண்றோம். எதுக்காக பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் EMP-க்குன்னு தனியா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி emp.getEMP, emp.dispEMP ன்னு கண்டிப்பா கால் பண்ண கூடாது. ஏன்னா ஒரு எம்ப்ளாயி உள்ள வராது அப்படின்னா, நல்லா பாருங்க, ஒரு எம்ப்ளாயி உள்ள வர்றாருன்னா அவர் ஏதாவது ஒரு கேடர்ல உள்ள வருவார். ஒன்னு salaried எம்ப்ளாயி, இல்ல வேஜஸ் எம்ப்ளாயி, இல்ல ட்ரெயினி, இல்ல டெம்பரரி இல்லையா? சோ அப்போ இந்த getEMP, dispEMP தனிப்பட்ட முறையில நம்ம என்ன பண்ணக்கூடாது, இண்டிவிஜுவலா it is not to be called. அப்படிதானா? சோ அப்போ object to this class should not be created. But இது ரெஃபரன்ஸா இருந்து இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டன்ஷியேட் பண்ணிக்கலாம்.
அடுத்து பாருங்க, இப்போ இங்க வந்து பே ஸ்லிப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு பாருங்க. சேலரி கிளாஸ்ல பே ஸ்லிப், அதாவது அவங்களோட மந்த்லி சேலரியை கால்குலேட் பண்றதுக்கு பே ஸ்லிப். வேஜஸ் அதுல பாருங்க பே ஸ்லிப். அது மாதிரி ட்ரெயினிங் அங்கேயும் பாருங்க பே ஸ்லிப். டெம்ப் அங்கேயும் பே ஸ்லிப். நல்லா பாருங்க, நான் சொன்னோம் நம்ம we need not to create individual object to all the subclasses that are created under common superclass. ஒரு காமன் சூப்பர் கிளாஸ்ல இருந்து கிரியேட் ஆகிற எல்லா சப் கிளாஸஸ்க்கும் நம்ம இண்டிவிஜுவலா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் நெசசரி டு கிரியேட் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் டு ஆல் த சப் கிளாஸஸ் that are created from a common superclass. Instead of that, we can create a reference to the superclass and we can instantiate the reference to its subclasses as per requirement. So தேவைக்கு தகுந்தாப்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த e வந்து என்ன பண்ணலாம், emp e னு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த e ரெஃபரன்ஸை நம்ம e is equal to new salary பண்ணிக்கலாம், இல்ல wages னு பண்ணிக்கலாம், இல்ல training பண்ணிக்கலாம், இல்ல temp னு பண்ணிக்கலாம் இல்லையா. சோ இப்போ பாருங்க e dot get emp e dot desc emp. இப்போ e dot get emp e dot desc அப்படிங்கும்போது ஓகே நோ ப்ராப்ளம். பட் e dot pay slip னு நான் கொடுக்கும்போது கண்டிப்பா இந்த மெத்தட் இங்க தேவை. நல்லா கவனிங்க, சேலரியில எனக்கு பே ஸ்லிப் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பே ஸ்லிப் தேவை, வேஜஸ்ல பே ஸ்லிப் தேவை, ட்ரெயினில ஐ ரெக்வயர் பே ஸ்லிப், டெம்ப்ல ஐ ரெக்வயர் பே ஸ்லிப். பட் emp கிளாஸ்ல பாருங்க இந்த emp கிளாஸ் doesn't require payslip method to define because it does not have any salary information. It has the only common information of an employee. ஒரு எம்ப்ளாயியோட காமன் இன்ஃபர்மேஷனை தான் அது வச்சிருக்கு. அதுல வந்து எந்த salary informationும் இதுல கிடையாது இல்லையா. சோ அப்படிங்கும்போது இங்க வந்து pay slipங்கிற மெத்தட் தேவையில்லை. It is not necessary to define the pay slip method in the base superclass, but it is to be required, it is to be defined in the subclasses. All the subclasses need pay slip method. So in that case the method is to be declared as abstract incomplete method in the superclass. So what is the necessity of abstract method? அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு கிளீனா புரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து அது சப் கிளாसेसல பே ஸ்லிப் மெத்தட் தேவை, ஆனா சூப்பர் கிளாஸ்ல பே ஸ்லிப் மெத்தட் தேவையே இல்லை. ஆனால் நான் வந்து இங்க e டாட் பே ஸ்லிப்னு கால் பண்ண வேண்டியதுக்கு e வந்து ரெஃபரன்ஸ் ஆஃப் emp e இல்லையா. சோ அப்போ நான் வந்து I need to explicitly declare the method in the class emp, in the super class emp, even if it is not to be defined, even it is not necessary there. So that time that method automatically becomes an incomplete method which is abstract நம்ம கொடுத்துறோம். So அப்போ it is to be overridden to all its subclasses இல்லையா. எல்லா subclassesலயும் நம்ம அதை override பண்ணிட்டோம். இப்போ no problem. இப்போ உங்களுக்கு clear understand ஆயிருக்கும் why do we go for abstract class and abstract methods. If we have a situation that a method is to be defined in the subclasses only and it is not required to be defined in the superclass, in that time that method is declared as abstract in the superclass, and automatically the superclass becomes abstract superclass. And abstract class is not cannot be instantiated at any cost, but abstract class reference can be instantiated to its derived classes. So these are the key points you will have to remember always. அவ்வளவுதானே, ரொம்ப சிம்பிள் ஈஸி. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம அழகா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ரொம்ப சிம்பிள் தான். அதே emp hub, பட் பாருங்க salary எம்ப்ளாயியா ஒரு மெனு கொடுக்குறோம். salary எம்ப்ளாயி, wages எம்ப்ளாயி. இப்போ ஆப்ஷன் 1 கொடுத்துட்டோம்னா எம்ப்ளாயி நம்பர், நேம், ஆதார் நம்பர் வாங்குது, பேசிக் பே, HRA, DA,
பிஎஃப் பர்சன்டேஜ் வாங்கி அதை அப்படியே டிஸ்ப்ளே பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணிருப்பாங்க, கிராஸ் பே எவ்வளவு நெட் பே எவ்வளவுன்னு அதை அழகா கால்குலேட் பண்ணி சொல்லுது இல்லையா. ஸோ இது ஃபுல்லா பாருங்க 60,000, 30,000, 10,000, HRA, DA 20,000. அப்போ basic pay plus HRA plus DA 60,000. 10% of the basic pay is to be deducted as PF amount. So அப்போ 10% னா 3,000. அப்போ 60,000 ல 3,000 போனா 57,000 net pay. கொண்டு வந்துருச்சு இல்லையா. ஸோ அது மாதிரி பாருங்க, நான் ஆப்ஷன் 2 கொடுத்தேன்னா அதே மாதிரி எம்ப்ளாயி நம்பர், நேம், ஜெரி கொடுக்கும், ஆதார் நம்பர், வேஜஸ் வந்து 800 30 டேஸ்க்கு, அப்போ 24,000 இல்லையா. அந்த பாருங்க டோட்டல் ஏர்னிங் 24,000 சொல்லுது. அதே மாதிரி பிஎஃப் அமௌண்ட் இவ்வளவு பாருங்க 22,000, அதாவது சாரி கேஷ் ஆன் ஹேண்ட் வந்து 22,000. ஏன்னா பிஎஃப் அமௌண்ட் 2,000 சொல்லியிருக்கோம், அந்த 2,000 லெஸ் பண்ணி என்னது 22,000. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இது ப்ரோக்ராம்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பார்த்துடலாமா. பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஎம்பி, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஎம்பி, அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டோம். ஏன்னா உள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வச்சிருக்கோம். அது பாருங்க, பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் void payslip, public abstract void payslip. So அப்போ automatically the class is to be declared as abstract. அவ்வளவுதாங்க, சிம்பிள். மீதி எல்லா விஷயமும் நம்ம ஆல்ரெடி போன வீடியோல டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான். ஸோ அடுத்து பாருங்க, நம்ம பப்ளிக் கிளாஸ் salary extends EMP. இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் பாருங்க, இந்த பாருங்க அழகா மெத்தடை ஓவர்ரைட் பண்ணியிருக்கோம். இங்க பப்ளிக் டிஃபைன் பண்றோம், அங்க கண்டிப்பா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இஸ் டு பி டிஃபைன் பப்ளிக் வாய்ட் பேஸ்லிப், இங்க அந்த கால்குலேஷனை பண்ணியிருக்கோம். அதே பாருங்க, கிளாஸ் வேஜஸ் எக்ஸ்டென்ஸ் இஎம்பி, கிளாஸ் வேஜஸ் எக்ஸ்டென்ஸ் இஎம்பி, இங்க வேஜ் அமௌண்ட் வந்து கொண்டு வரும். பாருங்க அதே மெத்தடை இங்க டிஃபைன் பண்ணிட்டோமா. இன்கம்ப்ளீட் மெத்தடை இங்க கம்ப்ளீட் மெத்தடா கொண்டுட்டு வரோம் இல்லையா. அடுத்து EMP ஹப்ல வந்து நம்ம as usual போன வீடியோல டிஸ்கஸ் பண்ண சேம் ப்ரோக்ராம் except the abstract keyword and payslip method. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் ஈஸி. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டை வந்து நீங்க மறக்காதீங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கும்போது இப்போ ஆல் விண்டோஸ் in the Windows environment is having a frame, title bar, maximize button, minimize button, close button and control menu box அப்படினு சொன்னேன். ஆனா பாத்தீங்கன்னா அந்த விண்டோ கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமானா பண்ண கூடாது. ஏன் பண்ண கூடாது? ஏன்னா வெறும் டைட்டில் பார், maximize button, minimize button வச்சு நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லையா. அப்ப அது வந்து கண்டிப்பா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா தான் இருக்கும். நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்றோம், அப்படிதானா. எப்படி நம்ம நோட் பேடு இல்ல வேர்ட் பேடு, அதாவது கிளாஸ் நோட் பேட் எக்ஸ்டென்ஸ் விண்டோ, கிளாஸ் வின்வேர்ட், இப்பெல்லாம் எஸ் வின்வேர்ட் எக்ஸ்டென்ஸ் விண்டோ, கிளாஸ் எம்எஸ் எக்ஸல் எக்ஸ்டென்ஸ் விண்டோ இல்லையா. சோ உங்களுக்கு இப்போ புரியுது இல்லையா. So abstract classes are not instantiated. Abstract ங்கிறது என்ன? Abstract is a keyword used to create unfinished class or methods. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள் ஈஸி. சோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.